பழம்பெரும் நடிகையான சரோஜாதேவி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய மறைவுக்கு திரைத்துறையினர் பலருமே இரங்கல் தெரிவித்து வராங்க. தமிழ் சினிமாவில் ஆளுமைகளான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் எல்லோருடையுமே நடித்தவங்க. கன்னடத்து பைங்கிளி சரோஜாதேவிக்கு இன்றைக்குமே ரசிகர்கள் அதிகமானோர் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு இடைவெளிக்கு பிறகு KS ரவிக்குமார் இயக்கத்தில் ஆதவன் படத்தில் நடித்தாங்க. இவங்க நடித்த கடைசி தமிழ் திரைப்படம். இந்த படத்தில் சரோஜாதேவி அம்மாவை கொண்டு வருவதற்கு ரொம்பவே விருப்பமாக இருந்தவர் இந்த படத்தினுடைய கதாசிரியரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா. சரோஜாதேவியை தமிழ் சினிமாவுக்கு மறுநுழைவு கொடுக்க வைத்தது பற்றியும் ஆதவன் படப்பிடிப்பு தல நினைவுகள் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தார் ரமேஷ் கண்ணா. வருத்தத்தோடு பேசிய நடிகர் மற்றும் இயக்குனர் ரமேஷ் கண்ணா, சரோஜாதேவி அம்மாவை எனக்கு சின்ன வயதுலேருந்தே பிடிக்கும். அப்போது இருந்தே அவங்கள அவ்வளவு நான் ரசித்து பார்த்துருக்கிறேன். ரொம்ப அழகாக அற்புதமாக நடிக்கக்கூடியவங்க. பேசுகிற ஒவ்வொரு வசனத்திற்கும் கச்சிதமான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. ரொம்ப நாட்கள் இடைவெளிக்கு பிறகு ஆதவன் திரைப்படத்தில் அவங்க நடித்தாங்க. என்னுடைய கதையே KS ரவிக்குமார் சார் ஓகே பண்ணினதும் சரோஜாதேவி அம்மாவை ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கலாம்னு கேட்டேன். சாரும் ஓகே சொன்னதுக்கு பிறகு அவரே சரோஜாதேவி அம்மா கிட்ட பேசி நடிக்க வச்சார். சரோஜாதேவி அம்மா கூட நடிக்கணுங்கிற எண்ணத்தில் படத்தில் எனக்கு இளையமான் கதாபாத்திரத்தை நானே உருவாக்கிட்டேன். ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லி அன்று வந்ததும் அதே நிலா பாடலுக்கு நான் சரோஜாதேவி அம்மா கூட டூயட் பாடினேன். அந்த காட்சியை எடுத்து முடித்ததுமே அவங்கக்கிட்ட எம்ஜிஆருக்கு பிறகு உங்கள் கூட டூயட் பாடின ஒரே நடிகர் இந்த ரமேஷ் கண்ணா தான்னு சொன்னேன். நான் சொன்ன விஷயத்தை கேட்டு சிரிச்சுட்டு என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. முக்கியமாக மேம் கிட்ட எந்த ஒரு பந்தாவும் இருக்காது. கேரவன் இருந்தாலும் வெளியில் நாற்காலி போட்டு உட்காந்து எல்லோரிடமும் பேசிகிட்டே தான் சாப்பிடுவாங்க. நான் இயக்குனராக சரோஜாதேவி அம்மாவை வச்சு இயக்கணும்னு ஆசை வச்சுருந்தேன். நான் இயக்கிய தொடரும் திரைப்படத்தில் செமினி கணேசன் சாரையும் சரோஜாதேவி அம்மாவையும் தான் நடிக்க வைக்க பிளான் பண்ணேன். ஆனால் அப்போது அது மிஸ் ஆகிடுச்சு. பிறகு சவுகார் ஜானகி அம்மாவை நடிக்க வச்சேன். பிறகு பல முயற்சிகளுக்கு பிறகு ஆதவன் படத்தில் நான் சரோஜாதேவி அம்மாவை நடிக்க வச்சுட்டேன். முக்கியமாக எப்படி எளிமையான அன்பாக மற்றவங்ககிட்ட பழகணும்னு அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். சரோஜாதேவி அம்மா தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு அனைத்து சினிமாவின் சூப்பர் ஸ்டார் நடிகர்களோட நடித்தாங்க. அப்படியான பெருமை அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒரு நாள் தான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எனக்காக எழுந்து நின்னாங்க. நான் அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சேன். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு, உங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் சரோஜாதேவி அம்மாவுக்கு இருக்குது. ஆதவன் படத்தில் அவங்களுடைய மேக்கப் பற்றி ஒரு வசனம் இருக்கும். அதில் தூக்கத்தில் கூட இந்த அம்மா மேக்கப் போடுவாங்கன்னு எழுதியிருந்தேன். அதுக்காக என்னை விளையாட்டாக திட்டினாங்க. பிறகு காமெடிக்காக தான்னு நானும் சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு ரமேஷ் கண்ணா தன்னுடைய அனுபவங்களை பற்றி பகிர்ந்திருந்தார். நம்மளுடைய சார்பாக சரோஜாதேவி அம்மா அவர்களினுடைய ஆன்மா சாந்தியிலே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.